உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடகராசி பெண்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம். அதற்கு முன் இவர்களுடைய சிறப்பு குணங்களையும் பார்ப்போம். பொதுவாக கடகராசி என்பது காலப்புச தத்துவப்படி 4ஆம் இடமாகும். இந்த 4ஆம் இடம் ஸ்தானத்தில் தாய்மை குணம் கொண்டது. அது மட்டுமல்ல, இந்த 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடமாக இருக்கிறது. சந்திரன் என்றாலே மனோபாவகன், பெண்மையின் அடையாளமே இந்த சந்திரன் தான். ஆக இந்த சந்திரன் ஆதிக்கத்தில் இந்த கடகத்தில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே தாய்மை குணம் கொண்டவர்கள். மனதளவில் மிகவும் இவர்கள் மென்மையானவர்கள். இவர்களுக்கு பொதுவாக அதிர்ச்சியான விஷயங்கள் அலர்ஜியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மென்மையாக கையாளக்கூடியவர்கள். இவர்கள் எப்பொழுதும் படபடப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடியவர்கள். ஆனால் முகத்தை பார்த்தால் ஒரு அமைதியாக அம்மன் போல் காட்சியளிப்பார்கள். இவர்கள் ஏழ்மையாக வீட்டில் பிறந்தாலும் இவர்கள் வளர வளர அந்த வீட்டில் செல்வம் பெருகும். இந்த கடக பெண்கள் பிறந்த வீட்டில் மட்டுமல்ல, புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த பிறகு 100% அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பெறும். புனர்பூசத்தின் நட்சத்திரங்கள் 4 பாதத்தில் 3 பாதங்களும் மிதுன ராசியில் அடங்கியுள்ளது. இந்த 4ஆம் பாதம் மட்டும் கடகத்தில் அடங்கியுள்ளது. இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த பெண்கள் நல்ல படைப்பாற்றல் கொண்டவர்கள், அறிவுத்திறன் கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர்கள். அரசியல் சாசனம் இவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். பொதுவாகவே கடகராசியில் பிறந்த பெண்கள் 90% ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கத்தான் மனதார விரும்புவார்கள். இவர்கள் வேலைக்கு போவதா இருந்தாலும் கூட வேண்டா வெறுப்பாகத்தான் வேலைக்கு செல்வார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகம். இயற்கையாகவே ஒரு ஆண் வேலைக்கு போக வேண்டும், ஒரு பெண் வீட்டை காப்பாற்ற வேண்டும். அதுதான் இயற்கை நியதியாகும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அப்படி அல்ல. ஆணும் பெண்ணும் இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. அதற்காக இந்த கடகராசி பெண்கள் வேலைக்கு சளைத்தவர்களா என்றால் அதுவும் கிடையாது. வேலைக்கு சளைத்தவர்கள் அல்ல. அந்த வேலை செய்யும் நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய குடும்பத்தை அக்கறையா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேரிங்கோடு தான் செயல்படுவார்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு அடிமனதில் ஏதோ ஒரு கவலைகள் குடிக்கொண்டிருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் உள் மனதில் ஒரு கருக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதுவே ஃபியூச்சரில் இவர்களுக்கு இதய நோயாகவும் மாறும். நீங்க தூங்கி எந்திரித்தவுடன் தியான நிலை, மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சு குழாய் பிரச்சனை உங்களுக்கு வராமல் தடுக்க முடியும். பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள், இந்த பூச நட்சத்திரம் முழுக்க முழுக்க சனி பகவானின் ஆதிக்கம் கொண்டது. சனி என்றாலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் சனி பகவான். நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் இந்த சனி பகவான். பெரியோர்களை மதிக்க தெரிந்த பெண்மணியாக விளங்கக்கூடியவர்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். இவர்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இதில் பிறந்த பெண்கள் 90% வாழ்வில் எத்தனை முறை விழுந்தாலும் தன் விதிதான் சதி செய்து விட்டது என்று தேர்த்தி கொண்டு யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமலும் ஒதுங்கி வாழ்வார்கள். ஆனால் 10% பெண்கள் அப்படியல்ல. இதுக்கு விதிவிலக்காக செயல்படுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துத்தான் செய்வார்கள்.